ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து லாஸ்ட் வீக் நம்மளுடைய இஎம்ஐஸ் அடித்து எப்படி 100% ஒர்க் ஆகிக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலிசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்கில் 5 டேஸில் வந்து 1 டே வந்து லீவு, 1 டே மட்டும் லீவு. மிச்சம் 4 டேஸும் நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 2 இஎம்ஐ எடுத்துக்கணும், ஓகேவா? அதாவது 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எடுத்துக்கணும். 20 இஎம்ஐ எப்போ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போதும் அப்போ என்ட்ரி எடுத்துக்கணும். நம்ம டார்கெட்டை வந்து எப்போ 3 இஎம்ஐ வந்து ரிவர்ஸில் கீழே வருதோ அப்போ எக்ஸிட் ஆயிடணும், ஓகேவா? இதான் கான்செப்ட். இஎம்ஐயில் சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ்னால், லென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் 3 எடுக்கிறோம், அந்த சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதேமாரி 20 இஎம்ஐலையும் லென்த்தில் வந்து 20 போட்டுக்கோங்க, சோர்ஸில் வந்து லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, நம்ம எப்போயுமே சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் இருக்கும், அதனால் லோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் ரீசன். இது நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி உட்காந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம கான்செப்ட் என்னன்னா, எப்போ 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யார் மேலே போகிறாங்களோ, அதாவது கால் ப்ரைஸு புட் ப்ரைஸ் ரெண்டையும் பாருங்கள். பார்த்துட்டு யார் ஃபஸ்ட்டு மேலே போகிறாங்களோ அவங்க என்ட்ரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்போ ரிவர்ஸ் ஆகி கீழே வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும் அந்த டார்கெட்டை. அது நீங்கள் வீடியோ எப்போ உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக பார்க்குறோம், ஓகேவா? வந்து மண்டேவோட நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்னையோட ஓப்பனிங்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மண்டேவில் பார்ப்போம். மண்டேவில் ஃபஸ்ட்டு ஓப்பன் வைஸ் பார்க்கணும். மண்டே வந்து என்ன 3ஆம் தேதி, ஓகேவா? மூணாம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். ஓப்பன் ப்ரைஸ் அளவு 25,763. எவ்வளவு? 25,763. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் அளவு 25,700. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,700. இந்த 25,700 பேஸ் பண்ணி கால் ப்ரைஸு புட் ப்ரைஸ்லையும் யார் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன லெவலுக்கு மேலே இருக்காமோ அவங்க என்ட்ரி எடுக்கணும். நம்ம லெவலில் 2 இஎம்ஐ எடுத்துக்கணும். 3 இஎம்ஐ 20 இஎம்ஐ. 20 இஎம்ஐ எப்போ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஓகேவா? வாங்க நம்ம வந்து சார்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்குவோம். நம்ம எடுக்க ஒரு ஸ்ட்ரைக் அளவு 25,700 இது எடுக்க போகிறோம், ஓகேவா? 25,700 ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸு பார்ப்போம். நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதனால் 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறோம், ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் வீக்கோட எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகி பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மண்டே அன்னைக்கு பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? இப்போ 1 மினிட் கேண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுறப்போ 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணக்கூடிய இன்ட்ரா ட்ரேட் மட்டும்தான், ஓகேவா? இந்த வீடியோ ஒன்லி பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அதுக்காக இந்த வீடியோ, ஓகேவா? 1 மினிட் மாற்றிக்கோங்க. டேட் வந்து 3ஆம் தேதி, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் போய் இந்த லென்த்துக்கா இதில் வந்து 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த சோர்ஸ் இருக்கா, இந்த சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் சப்போர்ட் இருக்கும், அதனால் லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம க்ரீன் கலர் கேண்டே மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு தெரியறதுக்காக கரெக்டாக இப்போ வச்சுக்கணும், ஓகேவா? ஒரு டார்க் வச்சுக்கணும், அதுக்காக தான்.
செகண்ட் இஎம்ஐ வந்து 20 இஎம்ஐ. அதேமாதிரி லென்த்தில் போய் 20ன்னு மாற்றிக்கோங்க. சோர்ஸில் போய் லோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கலர் மாற்றிக்கலாம், ரெட் கலர். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது மண்டே அன்னைக்கு, மண்டே 3ஆம் தேதி. ஓகேவா? நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி உட்காந்து பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து கிராஸ் பண்ணி மேலே போய் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ பார்க்க மண்டே அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? நான் பண்ணக்கூடிய எல்லா ட்ரேடையும் 1 மினிட் கெயின் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மண்டே அன்றைக்கி பார்க்குறோம். ஓகேவா? 3ஆம் தேதி. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துங்க, இந்த வந்து 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே வச்சிருச்சு. அப்போனா இது வந்து எடுக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க, அதாவது ரெட் கலரை வந்து க்ரீன் கலர் எப்போ தாண்டி மேலே போதும் அவங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பாருங்களேன், கரெக்டாக வந்து நீங்கள் பாருங்கள், கரெக்டாக வந்து ரெட் கலரை க்ரீன் கலர் கீழே கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ இது எடுக்கக்கூடாது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். அதேமாதிரி. ஓகேவா? புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. 3ஆம் தேதி. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் எப்போவும் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிக்குன்னு பார்க்குறோம். அதுக்காக தான். சிஇபியில் யார் ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ கிராஸ் பண்ணி மேலே போய் அவங்க தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது மேலே போய் கீழே ரிவர்ஸ் ஆகும்போது 3 இஎம்ஐ வந்து கீழே கிராஸ் ஆக மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண மோஸ்ட்லி இஎம்ஐ நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா? இது ஒன்றும் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான். ஓகேவா? நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? பாருங்கள் 3ஆம் தேதி கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரெட் கேண்டில் க்ரீன் கலர் தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுருச்சோம். அப்போ நம்ம அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கேண்டிலே நம்ம வந்து கிராஸ் ஆகிடுச்சு. அப்போனா இதுக்கு இந்த கேண்டில் கிராஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் ப்ரைஸில் நம்ம டார்கெட் வந்து அந்த லெவல்ஸ் வளையும் போது பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் வளையுது, இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக நல்லா மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. மூவ்மெண்ட்டே கரெக்டாக இந்த இடத்துல வளையுது. அப்போ இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அழகாக ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ அதை கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இவன் வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு அப்போனா இதுக்கு அடுத்த கண்டி என்ட்ரி எடுத்துடணும். எப்போ ரிவர்சல் ஆகுதோ, ஓகேவா, இங்கேயே கொஞ்சம் ரிவர்சல் ஆகும். சப்போஸ் நம்ம இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்க கரெக்டாக 159. புரியுங்களா? கரெக்டாக வந்து பாருங்கள், கிராஸ் ஆகி மேலே போகிற நம்ம என்ட்ரி எடுத்துகிறோம். ஓகேவா? சப்போஸ் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணாலும் இந்த லெவல்ஸுங்கிறது இங்கே இருக்குது. இந்த லெவலில் இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான் இருந்தாலுமே. பாருங்கள், இங்கே வளையுது. அப்படின்னா அழகாக வந்து ஒரு 6 பாயிண்ட்டு ஈஸியாக எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ தான் ட்ரேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மண்டே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு 100%. ஓகேவா? இதேமாரி அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்க்க போகிறோம். நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லா நோட் பண்ணிப்பாங்க. எப்போ கிராஸ் பண்ணுறோம் அடுத்தவங்க என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு.
இப்போ நம்ம 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்னைக்கு ட்ரேட் பண்ணணும் ஓப்பன் வைஸ் படிச்சுட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 3ஆம் தேதி நம்ம சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த நாள் 4ஆம் தேதி. 4ஆம் தேதி ஓப்பன் வைஸ் எவ்வளவு? 25,744. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் இருக்கிற ரவுண்ட் ஃபிகரோட 25,000 வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி ஓப்பன் வைஸ் எவ்வளவு? 25,744. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் என்னது? 25,700. ஓகேவா? அப்புறம் நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,700 கால் அண்ட் புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். யார் ஃபஸ்ட்டு வந்து 20 EMA 3 EMA கிராஸ் மேலே போதும் அவங்க தான் என்ட்ரி. ஓகேவா? வாங்க நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இதை மறுபடியும் நான் மண்டே கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் செயினில் போயிட்டு 25,700 அதேமாதிரி ஃபஸ்ட்டு கால் செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ கவனம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு சில நேரம் நமக்கு ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறனால அழகாக இதில் பண்ணிக்கலாம். உண்மைக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 4ஆம் தேதி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னது? இப்போ வந்து லென்த்தில் போய் 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சோர்ஸில் போய் லோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டைலில் போய் க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? செகண்ட் இஎம்ஐ வந்து 20 EMA லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரெட் கலர் கண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்போ ரெட் கலரை க்ரீன் கலர் தாண்டுறோம் மேலே போகுது அப்போ தான் என்ட்ரி. ஓகேவா? இப்போ நம்ம 4ஆம் தேதி பார்க்குறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை தேதி பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் இது வரைக்கும் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? நாலாம் தேதி. ஓகேவா? இதுலேயும் கரெக்டாக வந்து ரெட் கனியில் க்ரீன் கலர் தாண்டி கீழே தான் கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம கால் ப்ரைஸ் எடுக்கக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னது? புட் ப்ரைஸ் நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? 25,700 புட் ப்ரைஸ் எப்பயும் நல்லா வச்சுக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகி மேலே போது அவங்க தான் என்ட்ரி. ஓகேவா? நம்ம வந்து இதுலேயும் நமக்கு வந்து கரெக்டாக கிராஸ் வச்சு கீழே தான் போயிருக்கு. அப்போ எனக்கு ஆப்போசிட்டான புட் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா நவம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம டென்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே, பையன்ஸ் இருக்க பர்சன் கிடையாது. ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அதுக்காக தான் பார்க்குறோம். அதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? நம்ம எடுக்க ஒரு 4ஆம் தேதி. ஓகேவா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி. நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இதுமாதிரி தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்க. கரெக்டாக பாருங்க. இந்த வந்து ரெட் கலரை இந்த க்ரீன் கலர் தாண்டி க்ளோஸ் மேலே வச்சுட்டேன். அது இந்த ரெட் கலரை இந்த க்ரீன் கலர் மேலே கிராஸ் வச்சு மேலே போயிட்டேன். எந்த கண்ணு? இந்த கண்ணு கிராஸ் ஆகிருக்கேன். அப்போ இதுக்கு அடுத்த கண்ணு ஓப்பன் பஸ்ஸை என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் பஸ்ஸை என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? எடுத்தாச்சு. ஓகேவா? எடுத்தப்போ எப்போ வளையுதோ அப்போ எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்ல மார்க் நல்ல மூமெண்ட்டை கொடுத்து நல்லா மேலே போகுது. நல்லா மேலே போயிட்டு இருக்கா. அப்போனா இங்கே ரிவர்ஸ் ஆகுது. நான் வச்சுக்கோங்க இங்கே ரிவர்ஸ் ஆகுது. அப்போ எப்போ ரிவர்ஸ் ஆகுது அப்போ உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் க்ளோஸ் ஆகுது. அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
இன்னைக்கு இதுலேயும் நமக்கு ஒரு 19 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகேவா? பாருங்கள் மார்க்கெட் அப்படி நம்ம எப்பயுமே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எங்கே ரிவர்சல் அப்போ உடனே க்ளோஸ் பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், கரெக்டாக பாருங்களேன், கரெக்டாக மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்போ தான் கீழே இறங்கியிருக்கு. அப்படியே கீழே இறங்கிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக. எப்பயுமே ரிவர்ஸ் ஆகும் உடனே க்ளோஸ் பண்ணிடணும், அப்போனா தான் ஓகேவா. இப்போ வந்து செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு, மண்டேவும் ஒர்க் ஆகிருக்கு, டியூஸ்டே ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த டே பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? முதல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? 20 EMA 3 EMA எப்போ கிராஸ் பண்ணி மேலே போதும் அப்போ என்ட்ரி, எப்போ ரிவர்சல் கீழே போதோ அப்போ எக்ஸிட் ஏறணும். இதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை மட்டுமே. லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் லீவு. ஓகேவா? நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து அடுத்த நாள் ஏன்னா 5ஆந்தேதி லீவு, அப்போ அடுத்த நாள் 6ஆந்தேதி நம்ம பார்க்குறோம். ஓப்பன் ப்ரைஸ் அளவு 25,593. அப்போனா இது பிஃபோர் நியரஸ்டாக ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இது பிஃபோர் நியரஸ்டாக ரவுண்ட் ஃபிகர் என்னதுன்னா 25,500. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,500ஓட கால் பிடிச்சி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 25,500 6ஆந்தேதி கூடியது. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 25,400. ஓகேவா? ஃபஸ்ட்டு கால் பேசி பார்ப்போம். 25,400. இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்குறக்கா இந்த வீடியோ. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 20 EMA எப்போ 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போதும் அப்போ தான் என்ட்ரி. இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து ரெண்டுலேயுமே சோர்ஸுங்கிற இடத்துல லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம பண்ணக்கூடிய எல்லா ட்ரேடுமே 1 மினிட் கேண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் பண்ணுறது பூராமே ஸ்கேல்பிங் ட்ரேடிங் தான். ஒன் மினிட் கேண்ட் வச்சுக்கணும். 6ஆந்தேதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு EMA ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 2 EMA. ஓகேவா? ஃபஸ்ட்டு EMA வந்து 3 EMA, லென்த்தில் போய் 3ன்னு மாற்றிக்கணும். சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை வச்சுக்கணும். ஸ்டைலில் வந்து கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக உங்களுக்கு புரியுதுக்காக க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து இதை ரெட் கலர் வச்சுக்கிறோம். ஓகேவா? லென்த்தில் போய் 20ன்னு மாற்றிக்கணும். சோர்ஸில் போய் லோன் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நாம 4ஆந்தேதி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்க போகிற 6ஆந்தேதி பார்க்க வரோம். யார் ஃபஸ்ட்டு வந்து 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து லெவல்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணணும் எப்பயுமே. பார்த்தீங்க 6ஆந்தேதி பார்த்தீங்க கரெக்டாக இந்த கேண்டியில் கரெக்டாக வந்து இவன் வந்து இந்த கேண்டியில் கரெக்டாக மேலே கிராஸ் ஆகிட்டான். அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டிலோட என்ட்ரி ப்ரைஸையும் இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துடணும். பார்த்தீங்க இந்த கேண்டில் வந்து கிராஸ் ஆகி மேலே போயிருக்கு. அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸை என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸை என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நம்ம எடுத்த 337. அது கரெக்டாக 337.
மார்க்கு நல்லா கீழே மேலே போயிருக்கு. மேலே போய் இந்த இடத்த வந்து வளைஞ்சிருக்கு பாருங்க. எப்போ ரிவர்ஸ் கொடுத்தது அப்போ இதிலே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். எப்போ ரிவர்ஸை கொடுக்கோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ரிவர்ஸில் இருக்குது. அப்போனா நம்ம வந்து அழகாக இதில் இங்கே ஒரு 7 பாயிண்ட் அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. நல்லா பாருங்களேன். இந்த கேண்டி கரெக்டாக கிராஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த கேண்டி ஓப்பன் பண்ணி என்ட்ரி எடுத்துடணும். எப்போ வளையுதோ அப்போ ரிவர்ஸ் ஆகிடணும். பாருங்கள் மார்க்கெட்டை பாருங்கள் கரெக்டாக அப்படி கீழே இறங்கிடுச்சு. அகைன் மறுபடியும் மேலே கிராஸ் ஆகவும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையுமே. எப்போயுமே வந்து இந்த வந்து 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. ஆனால் வச்சுக்கோங்க ஓகே. இப்போ எப்பொழுதுமே இப்போ வந்து நம்ம வந்து 3ஆந்தேதி 4ஆந்தேதி பார்த்துட்டோம், 6ஆந்தேதி பார்த்தாச்சு. ஏன்னா 5ஆந்தேதி லீவு. 3 சக்ஸஸ் ஆகிருக்கு, 100% ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு லாஸ்ட்டு அதோட இந்த அந்த லாஸ்ட் வீக்கோட கடைசி நாள் ஓகேவா, அன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா. இது ஒன்லி நாளைக்கு ஷேரிங் மட்டுமே. ஏன்னா இஎம்ஐ வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை மட்டும் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் பண்ணுறோம் ஓகேவா. ஓகேவா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 7ஆந்தேதி கூடியது. நம்ம பார்க்கக்கூடிய 7ஆந்தேதி கூடியது ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு, 25,433. அப்போனா இது பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் என்னென்னா 25,400. இந்த 25,400 கால் ப்ரைஸ் புட் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம் நம்ம பேஸ் பண்ணி ஓகேவா. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம சேர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கணும், இல்லைன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது மோஸ்ட்லி ஓகேவா. இது வந்து பை அண்ட் செல் ரெகுமெண்ட்ஸ் கிடையாது. நம்ம மார்க்கெட்டில் எப்படி இஎம்ஐ அக்சஸ் ஆகுது அதுக்காக தான் இந்த வீடியோ. 25,400 எடுக்கிறோம் ஓகேவா. நம்ம கால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது புட் ப்ரைஸ் பார்ப்போம் ஓகேவா. சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓகேவா. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு 2 இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து லென்த்தில் வந்து 3ன்னு மாற்றிக்கிறோம். இந்த சோர்ஸில் லோ ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும், இதை லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். இப்போ க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, வச்சாச்சு. அடுத்தது வந்து 20 EMA லென்த்தில் போய் 20ன்னு மாற்றிக்கோங்க. சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. 7ஆந்தேதி கூடிய பார்க்குறோம் ஓகேவா. இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போயுமே எல்லா வீடியோவும் பார்க்கணும். நம்ம வின்னிங் அக்யூரசி எது கரெக்டாக அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த கணியில் நம்ம செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். ஸ்டைலில் போய் ரெட் கலர் ஓகேவா, உங்களுக்கு புரியுங்க. வாங்க கரெக்டாக வந்து இந்த வந்து ரெட் கண்ணிலே க்ரீன் கலர் வச்சுக்கோங்க. ரெட் கலர் கரெக்டாக கீழே கிராஸ் வச்சுருக்கு. அப்புறம் இது எடுக்கக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் ஃபஸ்ட் அடுத்து எடுக்கணும். இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் புட் ப்ரைஸ். நீங்கள் கால் போட்டு 2 செக் பண்ணிங்க அப்புறமா தான் நம்ம எந்த எக்ஸிட் பார்க்க முடியும் ஓகேவா. 25,400 புட் ப்ரைஸ் பார்க்குறோம்.
நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வீக் நம்ம சரி 100% ஒர்க் ஆகிருக்கு அழகா. புரியுதுங்களா? நீங்கள் யாரையும் பார்க்க தேவையில்ல. ஓகேவா? நம்ம சேனல் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. ஓகேவா? ஏன் பார்க்குறோம். ஓகேவா? கால் ப்ரைஸ் வந்து கீழே கிராஸ் வச்சு அப்புறம் இருக்கக்கூடாது. யார் மேலே கிராஸ் வைக்கிறது அவங்க தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? கான்செப்டாக தான். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக கிராஸ் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸில் என்ட்ரி போட்டுருணும் எப்பொழுதுமே. இந்த கேண்டில் கிராஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில் கிராஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்தணும். ஓகேவா? என்ட்ரி எடுத்தாச்சு. எப்போ ரிவர்சல் ஆகுதுன்னு பார்க்குங்க. கரெக்டாக நல்லா மூவ்மெண்ட் ஆகி மேலே போகுது. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுக்குது. எப்போ ரிவர்சல் கொடுக்குது அப்போ க்ளோஸ் பண்ணிடணும் மோஸ்ட்லி. ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது. ஓகே. ரிவர்ஸாக க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக இதில் ஒரு 13 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கு உடனே போய்ட்டு ஈஸி எக்ஸிட் ஆகிடலாம் இந்த இஎம்எஸ்சி பேஸ் பண்ணி. அதுக்காக தான் சொல்கிறது ரீசன். ஓகேவா? இது ஒன்லி அனலைசி மட்டுமே. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். மேலே போய்ட்டு அகைன் கீழே வந்துருச்சு. அகைன் மறுபடியும் கிராஸ் ஆகுது. மறுபடியும் மேலே இருக்குமாங்க. மறுபடியும் மேலே போயிருக்கு. அகைன் கீழே இறங்கிது. அகைன் மேலே போயிருக்கு. ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஈஸியாக உள்ளே போய்ட்டு வேகமாக வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம பண்ணுறது ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னால. ஓகேவா? நம்ம வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ரீகேல் பண்ணினேன். இப்போ நம்ம பார்த்தது லாஸ்ட் வீக் நம்ம ஸ்ட்ராட்டஜியான இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்னையோட ஓப்பன் ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கணும். அது எப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து பிஃபோர் நியரஸ்ட் இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் ஃபிகர் எடுத்துகிட்டு கால் ப்ரைஸ்லையும் புட் ப்ரைஸ்லையும் வச்சுக்கோங்க. நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்னையோட ஓப்பன் ப்ரைஸை எடுத்துக்கிட்டு அதோட ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ 3 இஎம்ஐ, செகண்ட் இஎம்ஐ 20 இஎம்ஐ. இந்த 20 இஎம்ஐ எப்போ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ என்ட்ரி. எப்போ கீழே ரிவர்ஸ் ஆகுது அப்போ எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? யார் ஃபஸ்ட்டு 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்களுக்கு தான் என்ட்ரி. ஓகேவா? சோர்ஸில் போய் லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன் லோ ப்ரைஸ்னால் லோ ப்ரைஸில் சப்போர்ட் இருக்கும். அதனால் லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். வச்சுக்கோங்க. நல்ல இன்னும் கொஸ்டின் கேட் பண்ணுங்கள். 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ தான் என்ட்ரி. யார் ஃபஸ்ட்டு கால் ப்ளஸ் புட் ப்ளஸில் மேலே போகிறாங்க அவங்கள தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 2 ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சைடு யூஸே கொஞ்சம் இருந்தாலுமே சப்போஸ் ட்ரெண்டிங் மூமெண்ட்டில் இந்த இஎம்ஐ ஈஸியாக கரெக்டாக காமிச்சிடும். அதுக்காக இஎம்ஐ எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலில் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். அதான் கேப் எல்லா ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். போய் செக் பண்ணிப்பாங்க. ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றியும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ வரும். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நல்லா வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டது. ஓகே? நான் சொல்கிறது பூராமே என்னுடைய ஓன் ரிசர்ச்சில் பண்ணது. ஓகேவா? இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது எப்பொழுதும். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறோம். அதனால தான் நம்ம உடனே மேலே போய் வெளியே வந்துடணும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இது நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. தேங்க்யூ.